இருவரின் கவனிப்பு. மதுரை வடக்கு மல்லுக்கட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே மதுரை வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் திமுக அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி தேர்தல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியே இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் திமுக அதிமுகவில் மதுரை வடக்கு தொகுதியில் தாங்கள்தான் போட்டியிடுகிறோம் என்ற அதீத நம்பிக்கையில் திமுக மாநகர செயலாளர் தளபதி எம்எல்ஏவும் அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணனும் தேர்தல் பிரச்சாரத்தில் குதித்துவிட்டனர். டாக்டர் சரவணன் தினமும் பூங்காவில் நடைபயிற்சி சென்று அங்கு வருவோர் போவோரை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். மேலும் தான் வெற்றி பெற்றால் நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி கூறுவதோடு ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் தற்போதே கவனிப்புகளை தொடங்கிவிட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த இந்த தொகுதியை கேட்கும் மற்ற அதிமுக நிர்வாகிகள் மாநகர அதிமுக செயலாளர் செல்லூர் ராஜுவிடம் முறையிட்டனர். அவர் கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டு சென்றும் டாக்டர் சரவணனின் தேர்தல் பணிகளை நிறுத்த முடியவில்லை. அதனால் தொகுதிக்குள் அவர் வேட்பாளர் போல் வருவதை பார்த்து இந்த தொகுதியை பெற காய் நகர்த்தும் அதிமுகவினர் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அதிருப்தியில் உள்ளனர். அதுபோல் மாநகர திமுக செயலாளர் தளபதி எம்எல்ஏ இந்த தொகுதியில்தான் மீண்டும் போட்டியிட போவதாக கூறி தொகுதி மக்களுக்கு சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். திமுக கூட்டணியில் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தொகுதி முழுவதும் முக்கிய இடங்களில் மாநகர திமுக செயலாளர் தளபதி ஆதரவாளர்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று சுவரொட்டி பிரச்சாரத்தில் இறங்கினர். தற்போது வரை வடக்கில் திமுக காங்கிரஸ் இடையே முட்டல் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினாலும் மற்றவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது.